ஹாய் குல்ஃபீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சுட்டுமணி வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம கிரஷி கிளியாராவோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்லேயே தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த எபிசோடையும் சிறப்பாக பண்ணிடலாம். அதனால மறக்காமல் சொன்னதெல்லாம் செஞ்சுருங்க. ஓகேடா. ஸ்டார்டிங் எபிசோடில் காட்டினா லீவன் தான் ரோட்டில் உட்காந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கான். பாவம் பையனுக்கு வீட்டுக்கு போக வலிமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக அவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வர அதை எடுத்து அப்படியே பார்க்குறான். பார்த்தா அங்கே ரீட்ரையோட பாஸ் தான். என்னப்பா தம்பி, வீட்டுக்கு போயிட்டியா? வீட்டுக்கு போயிட்டேன்னா ஒரு மெசேஜை போடு. இந்த ஒர்க்கில் உன் கூட சேர்ந்து வேலை பார்க்குறதுல நான் ரொம்ப பூரிப்படைகிறேன் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டிருக்காரு. இதை பார்த்துட்டே இருந்தவன் திடீர்னு சாரின்னு டைப் பண்ண ஆரம்பிச்சாரான். அட பாவி, டேய், அவர் உனக்கு வேலை தந்த குருடா, அவருக்கு போய் சாரின்னு டைப் பண்ணி வேலையை இக்னோர் பண்ண போறியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே இவன் மனசில் என்னென்னா, எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்கணும், எல்லாம் எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி குழம்பிட்டு இருக்கான். இப்போ அகெயின் ஃப்ளாஷ்பேக்குள்ளே வந்தால் சடனாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு லீ தான் ஸ்கூல் டெரஸில் அவனுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஸ்கூல் பையனான ஷின்டே கிட்ட தான் அப்படியே வர. டே, நீ வரமாட்டேன்னு திங்க் பண்ண, என்ன வந்துட்ட? ஏன் இவ்வளோ லேட்டு? சாரிடா, ஒரு சின்ன வேலை. தெரியுது, சின்ன வேலை தானே. ஹே, கேமரா கொண்டு வந்தியா? எங்கே கூட பிக்சர் எடுக்கலாம். ஆமாம், இந்தா. சரி பாப்பா, பிக்சர் படம் பிடிக்கலாம் அப்படின்னு ஷின்டே தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேமராவை கொடுத்துட்டு, டேய், நல்ல பிக்சராக எடுங்கடா, ஆல்ரெடி குளிருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான். சரிடா மாப்பிள்ள, நீ போய் நில்லு, நாங்கள் எடுக்கிறோம் பாரு பிக்சரு. இப்போ அப்படியே கையில் அந்த பொக்கையை தூக்கி லீ கிட்ட கொடுத்துட்டு பிக்சருக்கு தான் போஸ்ட் கொடுக்க போகிறாங்க. அப்போ அழகா ஸ்வீட்டாக ஒரு பிக்சர் எடுக்கிறாங்க. இப்போது அப்படியே சொல்லிட்டு இங்கே ஷின்கிட்டே தான் லீயை பார்த்து, கங்க்ராஜ், நம்மலாம் பெரிய குஞ்சான்ஸ் ஆகிட்டோம் அண்ட் ஹாப்பி ஃபியூச்சர். இப்போ ஷின்டே அப்படியே கேமராவை ரிட்டர்ன் பண்ணிட்டு, சரிடா வா போகலாம், டேய் வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் திரண்டு போக, எங்க சரக்கடிக்குதான்? அட பாவி ஷின்கிட்டே, ஒருத்தவங்க கூட சிறக்கடிக்கவே ஆசைப்படுறான், நீ என்னடா சரக்கடிக்கிறதுலே இருக்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே 2 ஃப்ரெண்ட்ஸும் தான், டே வாங்கடா பசிக்குது அப்படின்னு தரல. அது வந்து ஷின்டே, ஒரு நிமிஷம் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னடா, பசிக்கலையா உனக்கு? உன்கிட்ட மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு இங்கே லீவன் தயங்கிட்டே நிற்க. என்னடா, வயிறு எதுவும் சரியில்லையா அப்படின்னு ஷின்டே புரிஞ்சுக்காம கேட்க. அப்படி இல்லை, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் தயக்கப்பட இங்கே ஷின்டே தான், டேய் இங்கே போங்க, நான் வரேன், பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி வைக்க. அங்கே ஒருத்தர் என்னடா, மச்சான் இப்படி தான் உன் பார்த்தா விட்டு பேசுவியாடா, டேய் சீக்கிரட்லாம் பேசாதீங்கடா, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். டேய் நீங்கள் பேசிட்டு வாங்க, இந்த மயிரை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு பக்கத்தில் இந்த பையன் இழுத்துட்டு போயிடுறான். இப்போது இங்கே லீவன் தான் அப்படின்னு நின்றுட்டுருக்க. சரிடா, இப்போ சொல்லு, என்னாச்சு? இப்போ பையன் ரொம்ப அமைதியாக இருக்க. அது வந்து எனக்கு ஒன்று பிடிக்கும். இதை சொல்கிறதுக்கு தானா? எனக்கு ஒன்று பிடிக்கும். அது அப்படி இல்லை, இது வேற மாதிரி பிடிக்கும். அது எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் பத்துன்னு போய் பொத்தக்குன்னு கிஸ் வச்சு எடுக்க. அங்கே ஷாக்காக போன ஷின்கிட்டே தான் லைட்டாக ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுறான். ஏய், இப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு அவன் கேட்கும்போது, இரு ஒரு நிமிஷம், இல்லை நான் போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து ஓடிடுறான். ஷின்டேக்கு என்ன நடக்குதுன்னே ப்ராசஸ் ஆகலை. அவன் ஓடுற லீவை பார்த்துட்டு, லீ டெலிவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஓடினவன் தான் எப்படி திருப்ப பார்ப்பான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு ஸ்டோர் ரூம்குள்ளே தான் நின்றுட்டு இருக்கான். கேமராவை டைட்டாக பிடிச்சிட்டு ஏதோ ஃபீல் பண்ணி ரொம்ப நின்றுட்டு இருக்கான். அவன் பண்ணது அவனுக்கு சரியா தப்பான்னு தெரியல, பட் அவன் மனசில் என்ன நினச்சிருந்தானோ அதை சொல்லிட்டான். இந்த பக்கம் ஷின்டே பேக்லேயே வந்தவன் அப்படியே வந்து கத்திட்டு இருக்கான். லிவான் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். இப்போ சடனாக ஒரு கால் வர, ஹலோ லிவான் அப்படின்னு கேட்குறான். யார் என்னன்னே பார்க்கல. இப்போ ஆப்போசிட்டில் இருந்த அவன் ஃப்ரெண்டு தான். நீ மச்சான் சீக்கிரம் வாடா, பீர் காலியாகிடும் போல. ஒருத்தன், டேய் உனக்கு லீவானோட லேண்ட்லைன் நம்பர் இல்லைனா உங்கள் அக்காவோட நம்பராக தெரியுமா? டேய் என்ன மறுபடியும் ஓட்டானா அவன்? டேய் வாயை வச்சிருவேன், சும்மா இருந்தால் சொல்லு. அதெல்லாம் வைக்கிறதுக்கு நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரனா? இல்லைடா, அதெல்லாம் கிடையாது. என்ன சொன்னால் ரொம்ப தான் மின்னுக்கிறானுங்க, போங்கடா டேய் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிட்டு அவனும் கடுப்பில் போயிடுறான். இந்த பக்கம் லீவான் தான் காணிக்கிறாங்க. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே நின்று பண்ணது சரியா தப்பானே யோசிச்சுட்டு இருக்கான். கேமரா அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு, அன்னைக்கு அங்கேருந்து ஓட முடிவு பண்ணேன். இன்ன வரைக்கும் அவனை பார்க்கவும் இல்லை, பார்க்குறத தைரியமும் இல்லை. ஏன்னா அன்னைக்கு ஓடி இருக்கணும், ஏன்னா அன்னைக்கு நின்றுருக்கக்கூடாது, அவன்கிட்ட பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு பல தாட்டோட அப்படியே அந்த வாய்ஸ் ஓவர் முடியுது. இப்போ அப்படியே கொஞ்சம் மந்த்ஸ் கழிச்சு ஒரு பரபரப்பான ஷாப்பில் தான் காணிக்கிறாங்க. இப்போது எல்லாருக்கும் 20 வயசு ஆயிடுச்சு. அங்கே நம்ம லீவானோட அக்கா தான் எல்லா டேபிளுக்கும் பீர் சர்வ் பண்ணிட்டு லீவான் அங்கே உட்காந்துருக்கதை பார்த்து, டேய் கூட மாட கொஞ்சம் வந்து வேலை பார்க்கலாம்ல, ஆன்ட்டி வெளியே போயிருக்காங்க, அது வரைக்குமாவது ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க.
இப்போ வரைஞ்சிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு பக்கத்து டேபிள்லேருந்து ஹாப்பி பர்த்டே ஷின்கிட்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ இப்படின்னு பாட்டு கேட்குது. அப்படியே வரைகிறது ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகி ஸ்டாப் பண்ணிடுறான். அப்படியே நிமிர்ந்து பார்க்க அவங்க அக்கா கரெக்டாக வந்து டேபிள் 4க்கு பர்த்டே ஷார்ட்ஸ் அப்படின்னு வச்சுட்டு போகிறாங்க. இப்போ அவனும் அதை கையில் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே பொறுமையாக போயிட்டு அந்த டேபிளில் போய் ட்ரிங்கை தான் வைக்கிறான். அப்போ அந்த பையனும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது தான் பார்க்குறான் அங்கே அவன் நினச்ச பர்சன், அதாவது ஷின்கிட்டே அங்கே இல்லை, வேறு யாரோ அதே பேரில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அவன் மனசு தான் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஃபீல் ஆகுது, அவன் இங்கே வர்றதுக்கு 1% சான்ஸ் கூட இல்லைன்னு தெரிஞ்சும் ஏன் அவனுக்காண்டி இன்னும் ஏங்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ இன்னொரு சைடு காட்டினா 4-5 ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே தான் ஷின்கிட்டே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவங்களாம் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு என் க்ரஷ் இங்கே இருக்கான், எனக்கு சீக்ரெட் லவர் இருக்குது. அப்புறம் ஷின்கிட்டே உன் க்ரஷ் இங்கே இருக்க மாட்டானே, உன் க்ரஷ் எங்க அப்படின்னு கேட்க ஷின்கிட்டே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் எதுக்கிட்ட கையை தூக்கி வச்சுட்டு இருக்க, கீழே போடு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் அங்கங்கே மட்டையாகி கிடக்க ஷின்கிட்டே அவன் ஃபோன் எடுத்து அப்படியே பார்க்குறான். லீவானுக்கு அவன் பண்ண லாஸ்ட் கொஞ்சம் மெசேஜஸ் அதை அவன் பார்க்கவே இல்லை. ஷின்கிட்டே அதை யோசிச்சுட்டே என்ன நினச்சான்னு தெரில, திடீர்னு அப்படி கால் டயல் பண்ணி காதில் தான் வைக்கிறான். அப்போ ஒரு அக்கா தான் நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்போது இந்த நம்பரை யூஸ் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஷின்கிட்டே அப்படியே யோசிச்சுட்டு அவன் தான் பிடிக்கும்னா அப்போ நான் தள்ளி விட்டேன், அவன் போயிட்டான், இப்போ ஏன் எனக்கு தனியாக இருக்க மாதிரி இருக்குது, ஏன் இதையெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டினா இப்போ எல்லாருக்கும் 24 வயசாகுது. ஷின்கிட்டே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கம்ப்யூட்டரில் ஏதோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே மச்சான் ஜாலிடா, டே மச்சான் சரகடிலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கூட அவன் ஃபோன் எடுத்து லீவானுக்கு பண்ண அந்த கடைசி 2 மெசேஜை பார்த்துட்டு இப்போ மறுபடியும் மெசேஜ் பண்ணலான்னு தான் போகிறான். பட் என்ன நினச்சான்னு தெரில, அந்த மெசேஜை சென்ட் பண்ணாமே விட்டுறான். அவனோட நம்பிக்கையே உடஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி நம்பிக்கையே இல்லாமல் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அதை விட்டு வெளியே வந்துடுறான். இப்போ இன்னொரு சைடு காட்டினா ஷின்கிட்டே அப்படின்னு யாரோ ட்ரை பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா லீவான் தான். ரொம்ப சோகமாக இருக்கான், அவன் ஃபேஸே பார்க்க சரியில்லை. அப்போ கரெக்டாக லீவானோட அக்கா தான் பக்கத்தில் வந்துட்டு நீ யாரையும் கூப்பிட போகிறது இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே இந்த பக்கம் அவன் மெசேஜில் என்ன டைப் பண்ணியிருக்கான்னு காட்டுறாங்க. பார்த்தா ஆன்ட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஷின்கிட்டேக்கு மெசேஜ் அனுப்ப ட்ரை பண்ணி அதை அப்படியே கழிச்சிட்டு ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு செம்மையாக அழுகிறான். அவனால் முடியல, என்னால் அவன்கிட்ட கான்டாக்டே பண்ண முடியல. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டினா மறுபடியும் அந்த ஷாப் அழகாக ஓடிட்டுருக்கு. 2021. ஸோ எல்லாருமே பரபரப்பாக அங்கங்கன்னு வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்க அக்கா தான் இங்கெங்கே எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டுட்ருக்க வழக்கம் போல் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு ஐயா அதோட ட்ராயிங் தான் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக அவன் மைண்ட் வைஸில் எனக்கு ட்ராயிங் தான் எல்லான்னு மாறிடுச்சு, எதனாலும் என் மைண்டில் வரது எல்லாத்தையும் நான் வரைஞ்சிருவேன், அது எவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும் தெரியுமா, எல்லாருக்கும் என் ட்ராயிங்ஸும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, நான் எதிர்பார்க்கவும் இல்லை, பீப்புள் என்னோடய ட்ராயிங்கை ரசிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு, ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ தான் அவன் எதுக்கெல்லாம் வரைய ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி காணிக்கிறாங்க. இப்போ கரெக்டாக அவன் ஃபோனில் ஒரு ஆஃபர் லெட்டரும் வருது. உங்கள் ட்ராயிங்ஸை நாங்கள் பார்த்தோம், மேஜிக் டூன் பிஸ்னஸ் சென்டர்லேருந்து கூப்பிடுறோம், நீங்கள் கண்டிப்பாக மீட்டிங் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு ஒரே சந்தோஷம். எனது உண்மையிலேவா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு தான் இருக்கான். சரி, ஒரு சேஞ்சுக்கு எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும், இதை விடக்கூடாது அப்படின்னு அவனோட ப்ரொஃபைலை பார்த்துட்டே இப்போ நெக்ஸ்ட் சீனில் காட்டினா அந்த இன்டர்வியூவர் தான் அட்டன் பண்ண லீவான் வந்திருக்கான். அவரும் வந்து உட்காந்துட்டு நிறைய பேர் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாங்க, பட் உனக்கு தான் இங்கே வர சான்ஸ் கூட கிடச்சிருக்கு. நாங்கள் ஒரு புது ஆர்டிஸ்ட்டை டெபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துப்போம் அப்படின்னு அவர் சொல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவனும் சொல்கிறான். இப்போ அவரும் இது இருக்கட்டும் மிஸ்டர் லீவான், பரவாயில்ல உங்கள் பிளாகெல்லாம் நாங்கள் பார்த்தோம், பட் நீங்கள் 1 வருஷமாவது எங்களோட அப்ராட் கேம்பில் இருக்க வேண்டியது வருமே, உங்களுக்கு அது ஓகேவா அப்படின்னு கேட்க இவனும் யோசிக்காம ஓகே எனக்கு ஓகே தான் அப்படின்றான். இப்போ அவரும் பார்த்துட்டு உண்மையிலே உங்களுக்கு ஓகே தானா அப்படின்னு அவர் கேட்க ஆமாம் ஓகே தான். ஓகே, இனி எங்கேருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நான் வந்து எப்போவுமே ஃபேஸ்லேருந்து தான் வரைய ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓ ஃபேஸில், ஆனால் அந்த ஃபேஸில் தான் பிரச்சனையே அப்படின்னு அப்படியே டேபை திருப்பி இந்த ஃபேஸை பார்த்தீங்களா, எல்லா கேரக்டருக்கும் ஒரே ஃபேஸ், உங்கள் வெப்டூனில் இருக்க எல்லா கேரக்டரும் ஒரே ஃபேஸ், ஒரே எக்ஸ்ப்ரெஷன், ஒரே மாதிரியான டைலாக், எல்லாம் சேமாக இருக்குது. இப்படி இருந்தால் அது ரொம்ப நல்லா இருக்காது.
ஏன் எனக்கு புரியல, நீங்கள் அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வர தான் கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த வெப்டோனில் இருக்க கேரக்டர் கிட்டத்தட்ட ஷின்கிட்டேயோட கேரக்டர் மாதிரியே இருக்குது. மிஸ்டர் வேன், சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. நாங்கள் எதிர்பார்க்குற நிறைய குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இல்லை. ஸோ அதனால் ஐம் ஸோ சாரி. எங்களுக்கு நிறைய எமோஷன் கொடுக்குற ஆத்தர்ஸ் தான் வேணும். ஸோ இது சரிப்படாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேஸ் வரைகிற உங்களை இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவேஸ் இந்த கார்டை வச்சுக்கோங்க. அகெயின் பாசிபிலிட்டி இருந்தால் நம்ம பார்க்கலாம். வெல் தென் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்ப போகிற அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணி, எஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ. இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. எனக்கு என் பிளாக்லலாம் உங்கள் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த பாஸ்ட் இயர்ஸில் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அப்படின்னு அவங்க சொல்ல, அவர் கமெண்ட்ஸா அப்படின்னு கேட்க, ஆமாம், கேம் பாய் அப்படிங்கிற ஐடி உங்களோட தானே? கேம் பாய்? இல்லை, அது என்னோடது இல்லை. நீங்கள் இல்லையா? இல்லை, நீங்கள் யாரும் நினச்சி என்கிட்ட பேசுகிறீங்க. இது நான் இல்லை லிவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேருந்து கிளம்ப இந்த பக்கம் இவனுக்கு டோட்டல் கன்ஃபியூஸ். இதை பற்றி யோசிச்சுட்டு அவன் வெளியே வந்து அந்த கமெண்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கான். யார் இவனா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஒரு கால் வர, ஆங்கா வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். ஹலோ, அக்கா இல்லை அப்படின்னு ஒரு ஆணின் குரல். ஃபோனை திருப்பி திருப்பி பார்த்தவன், யாருடா ஃபோனுக்குள்ளே அப்படின்னு. ஹலோ, யாரு? அது நான் தான் ரீட்ரை கம்பெனியோட பாஸ் பேசுகிறேன். எங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு நல்லா வரைவாருன்னு சொன்னாங்க, இது நீங்கள் தானே? உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களுக்காண்டி வரைஞ்சி கொடுக்கணும். டுமாரோ 11 AM மீட்டிங் வச்சுக்கலாம், வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு ஃபோனை வைக்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ வானத்துலேருந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. இதை நான் விடவே மாட்டேன், இது எனக்கான இன்னொரு வாய்ப்பு அப்படின்னு அவன் பேசும்போது இப்போ அப்படியே ரியாலிட்டியில் பாஸோட மெசேஜ் எல்லாம் படிச்சுட்டு அவருக்கு அனுப்ப இருந்த அந்த சாரி அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ கரெக்டாக அவனுக்கு ஒரு புது கமெண்ட் வர, அதை அப்படியே ஓப்பன் பண்ணால் அந்த கேம் பாய் அக்கௌண்ட் கிட்ட இருந்து தான் இன்னும் அவனுக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அப்போ அவனும் என்ன அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சா, இந்த வாட்டி அந்த கேரக்டர் ஓட மாட்டான்னு நினைக்கிறேன். அவன் கண்டிப்பாக ஓடக்கூடாது, இது என் பர்சனல் ஒப்பீனியன்ப்பா அப்படின்னு அவன் சொல்ல, இதை பார்த்து சிரிச்சுட்டே, கண்டிப்பாக அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வாட்டி நான் எங்கேயும் ஓட போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதை டைப் பண்ணி அவனுக்கு சென்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பாய்ஸுக்கு அனுப்ப வேண்டிய இந்த மெசேஜில் எப்போ ஆரம்பிக்கணும் தலைவரே அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட்டுட்டு அப்படியே ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு வானத்தில் இருக்க நட்சத்திரத்தை தான் அழகாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ இன்னொரு சைடு அமைதியாக இருக்க ஒரு வீடு தான் காணிக்கிறாங்க. இங்கே ஒரு பர்சன் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்க, அப்படியே அவர் அக்கௌண்ட்டில் பார்த்தா ஒரு நேம், கேம் பாய். எஸ், யாருடா அவன் அப்படின்னு திரும்பி பார்த்தா தான் தெரியுது, நம்ம ஷின்கிட்டே. அட பாவி, நீ தானா அவன்? பாவண்டா அந்த பையன், யாருடா அதுன்னு இவ்வளோ நாள் தேடிட்டு இருக்கான். இப்போ ஷின்கிட்டே தான் 7 years ஆச்சு, இன்னும் எதுவும் மாற போகிறதில்ல அப்படின்னு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த சிஸ்டம் அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறான். இப்போ அப்படியே நம்ம ஸ்கூல் பையனான லீவால தான் கட்டுறாங்க. அந்த கேமராவை கையில் வச்சு சுற்றி சுற்றி பார்த்துட்டு, ஹே அழகாக இருக்கே இந்த கேமரா, ஓல்டேஜ் கேமராவோ, ஓல்டு ஃபிலிம்லாம் இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்னு அவன் யோசிக்கும் போதே ஆப்போசிட்டில் டோர் திறந்துட்டு நம்ம ஸ்கூல் பையனான ஷின்கிட்டே தான் வரான். உள்ளே வந்தவன் சுற்றி முற்றி அப்படியே பார்த்துட்டே லீவானை பார்க்க, லீவான் அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியத்திலே பார்க்குறான். அப்போ கீழே வேற இந்த கேமில் ஆப்ஷன் வர மாதிரி ஆக்வர்டாக இருக்கலாமா இல்லை அவனை ஒரு அழகாக ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் ஆக அப்படியே போய் செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இப்போ இங்கே பார்த்தா லீவான் அந்த கேமராவை எடுத்து அழகாக ஷின்கிட்டே சச்சக் அப்படின்னு ஒரு பிக்சர் பிடிக்க, அவன் என்னன்னா லீவானை பார்த்து ஹாய் அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். ஸோ இவனும் ஹலோ அப்படின்னு சொல்ல, இப்படி தான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இந்த சீனை அப்படியே காணிச்சு இந்த எபிசோட இங்கேயே முடிக்கிறாங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் லவ்வுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸ்க்காண்டி எதிர்பார்த்துட்ருப்பேன். ஓகேடா, சாராங்கயோ, பாய்.